ஜெகத்தை ஆளணும்னா என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சுமே அந்த விஷயத்த பண்ணுவாங்க. பார்த்துக்கலாம். அது என்ன வந்துற போகுது அப்படின்ற மாரியான ஒரு 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 மாரியான விடாப்பிடியான ஒரு கெத்து வந்து அவங்க கிட்ட இருக்கும். அப்ப அது கிடைக்கணும்னா எல்லாமே கிடைச்சிருக்கணும் தானே! இப்போ நான் திமிரா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு எல்லாமே இருந்தா தானே நான் திமிரா இருப்பேன். இல்லாட்டி சும்மா திமிரா இருந்தா யாரும் உலகம் மதிக்க மாட்டாங்கல்ல. அப்போ மக நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே குடுக்கப்பட்டு, அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு கர்வம் அப்படின்றது வளர ஆரம்பிச்சுரும். அப்ப எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா, எல்லாமே கிடைக்கும். எப்போ ஆனா வேற யாராவது சொன்னா திருந்துவாங்களான்னு பார்த்தா, மக நட்சத்திரம் தனக்கு தானே செல்ஃப் அனலைஸ் பண்ண பயங்கரமான அதீத ஞானத்துக்குள் போய் விடுகிறார்கள். இப்போ மக நட்சத்திரம் உங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவா உட்காந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுச்சுன்னா, அடுத்த தடவலருந்து அதாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கும். அந்த மாரி படிக்கும். ஆனா, அதுக்கு ஒரு 20 வருஷமாவது டைம் எடுத்துக்குது. எந்த மக நட்சத்திர குழந்தையா இருந்தாலுமே சரி, அம்மா கிட்ட இருக்க எல்லா கம்ப்ளைண்ட் என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. வந்து விடாப்பிடிவா இருக்கு. வீட்ல சரி சரின்னு சொல்லிட்டு அது பண்றது தான் பண்ணுது. ஏன்னா மகம் வந்து யாராலயும் நீங்க மகத்த கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்களா அவங்கள கண்ட்ரோல் பண்ணா தான் உண்டே தவிர, வேற யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள அவங்க வரவே மாட்டார்கள்.